உங்க பேருங்க? சார் சரண், கோயம்புத்தூர் தாங்க சார். கோயம்புத்தூர் ரெகுலரா போயிட்டு வந்துடுறீங்களா? ஆமாம் சார், ரெகுலராக போயிட்டு வந்தாங்க. என்ன படிச்சிருக்கீங்க சார்? பிபிஏ முடிச்சிருக்கோம். பிபிஏல தமிழ் தானே எடுத்திருக்கீங்களா இல்லை இங்கிலீஷுங்களா? சார் தமிழ் தான். தமிழ் தான் சார். நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல பொறுத்த அளவுக்கு நம்ம படிக்கும் போதே தெரியும் இது சார்ந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க படிக்கும் போதே ஏதாவது? நான் வந்து 12th முடிக்கும் போதே இந்த நிறைய கரிக்குலர்ஸ் பண்ணுவேன். சரி, ஏதோ பேசிக்கா ஒரு டிகிரி இருக்கட்டுமே தான் நான் பிபிஏ பண்ணோம். ஓகே. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய எனக்கு மெயின் வந்து சுய தொழில் செய்வோம் அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒரு இன்ஸ்டால தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு நிறைய ஜாப்லாம் பார்த்தோம். சுயமா வியாபாரம் பண்ணோம், அதுன்னு பண்ணோம். இன்னைக்கு எல்லாமே லாஸ்ட் பெர்சன்டேஜ்ல போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன பிளேஸ்மெண்ட்ல இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஹைட்ராலிக் ஃபீல்டு வந்து என்னைக்குமே டவுன் ஆகுது. இன்னைக்கு வர சென்சார் ரீதியாகவும் இன்னைக்கு எல்லாமே ஓவராலா பிக்கப் ஆகுதும், இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். நிறைய டெக்னாலஜி வளர நிறைய மிஷின்ஸஸ் வர டெக்னாலஜி வளர நிறைய இருக்கும். அன்னூர் ஐடி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு இதாக சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பிளேஸ்மெண்ட் 15 days ஒரு ட்ரைனிங் ஒரு சென்டர் கொடுக்குதுன்னா அது வந்து எல்லாத்தினாலும் கத்துக்க முடியாது. இவங்க வந்து பர்ஃபெக்டா அடிச்சு சொல்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. சரின்னு சொல்லி போட்டு உள்ள வந்து அட்மிஷன் பண்ணோம். அது பண்ணதுக்கு அப்புறம் 15 days வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு எங்களையே கடந்து நாம ஒரு ஆப்ரேட்டர் ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட தாண்டியுமே கூட இருந்து இந்த மிஸ்டேக் நீங்க பண்றீங்க, இப்படி எப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு டீச்சர் எப்படி இருந்து சொல்லி கொடுப்பாங்க, அந்த எல்கேஜி யூகேஜி போறவங்க எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி பொறுமையா சொல்லி தர வந்து பெரிய மெயின் ஒரு பர்ஃபெக்ட். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயங்க. ரெண்டாவது என்னன்னா வெளியிருந்து வர்றவங்களுக்கு சேஃப்டியா தங்கறதுக்கு இங்க ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரீ தான். இங்க என்ன மெயினா சார்ஜ் பண்றாங்கன்னா இங்க வெஹிக்கிளுக்கு மட்டும் டீசல் சார்ஜ் மட்டும் பண்றாங்க. அது வந்து 5000 rupees பண்றாங்க. மற்றபடி இதை பண்றாங்க. ரெண்டாவது என்ன 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 16வது நாளே இங்க இருந்து நிறைய பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. நிறைய பேர் மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட ஆப்ரேட்டர்ஸ் இல்லாம இருப்பாங்க. அவங்கள வர வச்சு நம்மளை பத்தி சொல்லி அவங்ககிட்ட இப்படி ரொம்ப இன்னைக்கெல்லாம் போய் ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனில போய் நம்மளா போய் ஜாயின் பண்ணி ஒரு ஆப்ரேட்டர் கிட்ட வந்து இன்னொரு கத்துக்க முடியாது. இவங்க இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் வாங்கி தரும்போது இன்னைக்கு பிபிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சவங்களுக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் கிடைக்காத சூழ்நிலை இது நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த அன்னூர் ஐடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சூப்பர் சார், நிறைய சொன்னீங்க. ஓகே.